மரவள்ளி கிழங்கு பிடுங்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நட்டு. மாமா பிடுங்குறாரு, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கஷ்டப்பட்டு இழுக்கிறாரு, இழுத்துட்டாரு. இப்போ எம்மா பெருசு இருக்குன்னு பாருங்களாம். பூரா எலி தின்னுட்டு இருக்குதுங்க. ஒன்று கூட இல்லை, பெரிய பெரிய கிழங்கா இருந்துக்குது. பூராத்தையும் தின்னுட்டு இருக்குது இந்த எலி. சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, அடுத்த செடியை பிடுங்குவோம். அடுத்த செடி பிடுங்கினாலும் அதுலேயும் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு குச்சி தாங்கிது. வேஸ்ட்டு. 2 செடி பிடிங்கி 2 செடியிலுமே ஒன்றுமே இல்லை. ஒரு செடியில் எலி திணிச்சு, ஒரு செடியில் ஒன்றும் இல்லை. அடுத்த செடியை பிடுங்கி பார்க்கலாம் அதில் எம்மா இருக்குன்னுட்டு. பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் மழை பெஞ்சு ஈரமாக தான் நல்லா வருது. இதில் பிடுங்க சொல்லி தடுத்து ஒன்றுமே இல்லைன்னுட்டு. ஒன்றுமே இல்லை, இதுலேயும் எலி தின்னுட்டு இருக்குது. கஷ்டப்பட்டு நட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான்.